இன்றைக்கி கோயம்புத்தூரில் சிங்கநல்லூரில் வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபத்தில் வந்து த சாம்பியன் அப்படிங்கிற ஒரு யூத்துக்கான பிரத்யேகமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பெரும்பாலும் 700 மேற்பட்ட இளைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் ஓவரால் தமிழ்நாட்டில் அந்தந்த பகுதியிலேருந்தும் இளைஞர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. கன்னியாகுமரி, நாகர்கோவில், ஈரோடு, சேலம், அந்த மாதிரி பல மாவட்டங்கள்லேருந்தும் இளைஞர்கள் இன்றைக்கி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எதற்கு நாங்கள் மெயினாக இது இருந்துச்சு, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, த சாம்பியனுங்கிற ஒரு யூத் ப்ரோக்ராம் நிகழ்ச்சி தான். ஸோ இதில் நம்ம லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் எப்படி போகணும், லைக் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃபுங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அதை நாங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் எங்களோட லாங் டைம் கோல் அண்ட் எங்களோட ஷார்ட் டைம் கோல் நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இது மூலியமாக எங்கள் கெரியரில் எப்படி க்ரோத் வரும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய விஷயத்துக்கு அடிமையாயிருக்காங்க. ஸோ அதுலேருந்து எங்களை எப்படி நாங்கள் ரிலீவ் பண்ணிக்கணும் அண்ட் நிறையா இப்போது தமிழ்நாடு, இந்தியான்னு எடுத்துட்டோன்னா நிறைய இளைஞர்கள் ட்ரக் அடிக்டாகவும், ஸோ நிறைய ஃபோன் அடிக்ட், அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பயம் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து இவங்க எப்படி வெளியே வரணும் அண்டு இதனால் அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகலாம். ஏன்னா இந்தியாவில் இப்போது வந்து 70% இளைஞர்கள் தான் இருக்கும். நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் ஏன்னா நிறைய விஷயத்தில் நம்ம எல்லாருமே ஸ்டக் ஆகிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு நாங்கள் இன்றைக்கி கண்டக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, எங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாத்துக்கு கூட்டிகிட்டு வரக்கு. ஸோ நாங்கள் எப்படி எங்களோட ஃபியர்லேருந்து, எங்களோட அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்து நாங்கள் எங்கள் கெரியரை எப்படி பில்ட் பண்ணிக்கணும், எங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்தது. இதில் வந்து எங்களுக்கு கிங், வாரியர், மெஜிஷியன், மாங்க்னு ஒரு 4 பர்சனாலிட்டி இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணது மூலியமாக எங்களுக்குள்ள அந்த உணர்வும் ப்ளஸ் எங்கள் லைஃப்பில் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 20 வருஷத்துக்கு எப்படி இருக்கணுங்கிற பிளானிங்கும் இன்றைக்கி நாங்கள் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஓவராலாக இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களை அடுத்த லெவல் கொண்டு போகக்குண்டான ஒரு சின்ன ஸ்டெப்பாக நாங்கள் பார்க்குறோம். சாம்பியன்ஸ் ப்ரோக்ராமில் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் கலந்துக்கிறேன். ஸோ எப்படி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு நிறையா பயம் இருக்கும், கூச்ச சுபாவம், ஸ்டேஜ் ஃபியர்னு எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னால் வந்து எனக்குள்ள நான் என்ன விஷயம் நான் பண்ணுறதில்ல, நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து என்னால் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 60% வந்துட்டு யூத்ஸ் தான் இருக்காங்க. அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூத்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னென்னா நிறையா ட்ரக் அடிக்ட்ஸாகவும் நிறையா வந்துட்டு தப்பான ஹேபிட்ஸில் வந்துட்டு போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கான நம்ம பயணத்தை நோக்கி போகும்போது இளைஞர்ஸோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த யூத்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வழியில் போகிறதுனால அது வல்லரசாருக்கான அது வந்து நிறையாவே தடைப்படுது. ஸோ இப்போ யூத்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பை கண்டுபிடிச்சி அவங்க வந்துட்டு என்ன ஆகணுன்றதை வந்து லைஃப்பில் வந்து ஒரு கோல் செட் பண்ணி போனாங்க அப்படின்னா அவங்க எதுலேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஒரு கான்சன்ட்ரேஷனோட வந்துட்டு அவங்க என்ன கோல் அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்களோ அதை வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு கரேஜ், ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா விதமான அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான பர்சனாலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு டோட்டலாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி விட்றாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து சில டைம் ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம், பட் ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் அப்படி தான் வந்துட்டு நான் ஒரு கோல் செட் பண்ணாலும் அதில் வந்துட்டு நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் வந்து அதில் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட் கிடையாது அண்ட் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கரேஜ், எதுலேயுமே எனக்கு ஒரு தைரியம் இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் யோசிச்சு தான் நான் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் பண்ணவே மாட்டேன், யோசிச்சாலுமே அதை வந்துட்டு சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஸோ அப்படியாலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து இழந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த கிளாஸ் மூலிமா நான் எந்த இடத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது, இது எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் இழந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கிடச்சிருந்தேன்னா நான் வந்துட்டு இதுக்கு மேலே நான் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு வழி இருக்குதோ அது வந்துட்டு எனக்கு நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்ஸ்.